என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். 2/2 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்ட் ஏ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏன்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஏ கொடுத்துட்டு 2 2 3 -4 கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸுக்கு ஏன்னு பேர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 2 -4ங்கிறத டயகனல் எலமெண்ட்ஸ். நல்லா கவனிங்க. 2 -4 அந்த நம்பர் மேலேயே நான் மார்க் பண்ணிவிட்டேன். இது 2. சரிங்களா? 2 -4. இப்போ இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா பிளேஸ் சேஞ்ச், இடத்த மாற்றணும். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இடத்த மாற்றலாம்? இந்த -4 இங்கே போயிடும், 2 இங்கே வந்துடும். பாருங்க, -4 இங்கே போயிடும், 2 இங்கே வந்துடும். இதை பிளேஸ் சேஞ்ச். புரியுதுங்களா? இந்த டயகனல் எலமெண்ட்ஸை இடம் மாற்றுறோம். -4 இங்கே கொண்டு வரோம், 2 இங்கே கொண்டு வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், இந்த 3 2 இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா சைன் சேஞ்ச், சைன் மட்டும் மாற்றுறோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட போகிறோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட போகிறோம். இங்கே பாருங்கள், +2 இருக்குது, ஆன்சர் என்ன வரும்? -2. இங்கே +3 இருக்குது, ஆன்சர் என்ன? -3. இவ்வளோ தான் பார்த்தோன்னா அட்ஜாயிண்டே கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஸ்டெப்பு. டயகனல் எலமெண்ட்ஸுக்கு இடம் மாற்றுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். பிளேஸ் சேஞ்ச், அடுத்து சைன் சேஞ்ச். சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். சரிங்களா? சரி, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ 2 -5 1 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜாயிண்டே கேட்குறாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அட்ஜாயிண்டே ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர் 2 நம்பர் என்ன பண்ணுவோம்? இடம் மாற்றுமா? அப்போ 6ஆம் நம்பர் இங்கே போய்டும், 2ஆம் நம்பர் இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 6ல் நம்ம இடம் மாற்றும் போது 6ஆம் நம்பர் இங்கே போய்டும், 2ஆம் நம்பர் இங்கே வந்துடும். அடுத்து மீதி இருக்கக்கூடிய இதுக்கு என்ன பண்ணுவோம்? சைன் மாற்றுவோம். -5 இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? +5. +1 இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? -1. இவ்வளவு தான். ஒரே ஸ்டெப்பு தான் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. 2/2 அட்ஜாயிண்ட் ஏ இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும். 3/3 அட்ஜாயிண்ட் ஏ நம்ம இன்னொரு சம் போடும்போது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது வேறு மெத்தட். சரிங்களா? இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் 0 1 2 1 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ என்ன பண்ணுவோம்? நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். என்னென்னா ஃபஸ்ட்டு இதை பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். 1 இங்கே போயிடும், 0 இங்கே வந்துடும். கரெக்டுங்களா? இதை பிளேஸ் மாற்றுவோம். அப்போ மீதி ரிமைனிங்குடைய எலமெண்ட்க்கு என்ன பண்ணுவோம்? சைன் மாற்றுவோம். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுவாங்க. +1 இருக்குது, நம்ம -1 கொடுக்கலாம். +2 இருக்குது, என்னென்னா -2 கொடுக்கலாம். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. சரி, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் 5 2 -4 3 இந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி இதனுடைய ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.